நெல்லை மாவட்டம் ஏர்வாடி அந்த ஊர் பக்கத்தில் டோனா ஊர்னு ஒரு ஊரில் 9ஆம் வகுப்பு படிக்கிற பையன் பள்ளிக்கூடத்துக்கு புத்தக பைக்குள்ளே அருவாளை மறைச்சி வச்சு கொண்டு வந்து முன் விரோதம் காரணமாக தன்னோட பையில் கூடிய தன்னோடு படிக்கக்கூடிய 2 மாணவர்களை அருவாளில் வெட்டியிருக்கிறான். அதிர்ஷ்டவசமாக அவர்கள் பிழைத்து கொண்டார்கள். இந்த செய்தியெல்லாம் செய்தித்தாளில் வந்து செய்தி தான். ஆனால் ஏன் இதை நாம் பொது வழியில் பேசுகிறோம் என்று சொன்னால், ஒருவேளை இது போன்ற செய்திகளை எல்லாம் படிக்காமல் அறியாமல் விட்டுவிட்டால் நாம் எச்சரிக்கையாக இருக்க முடியாது அல்லவா? எவன் எதை செய்வான், என்னோட எதை பேசலாம்? 9ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 13 வயசு இருக்குமா? 14 வயசு இருக்குமா? அந்த 14 வயதிலே அருவாளை கொண்டு வந்து அடுத்தவரை வெட்டலாம் என்று யார் கற்பித்தார்கள்? இதுதான் இப்போ ஒன்று ஞாபகம் வச்சுருங்க. இப்படி செய்யாதே என்று நேரடியாக சொல்ல வேண்டிய மகாத்மா காந்தி சொல்கிறாரு. நான் ஒருத்தரை போய் அசைவம் சாப்பிடாதே என்று சொல்லணும்னு அவசியம் இல்லை, சைவம் தான் சிறந்தது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் முன்னால் உட்காந்து நான் தினமும் சைவம் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா அவனாக புரிஞ்சுக்கிடுவான் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு. அப்போ என் முன்னால் உட்காந்து பார்க்குறவன் என்னை பின்பற்றுவானா இல்லையா? அதே போல் சினிமாக்கள் இந்த கொலைக்காட்சிகளை காட்டுற வரைக்கும் கலை அது. அதை பார்த்து சினிமா நாங்கள் சொல்லுவாங்க, நாங்கள் சினிமாவில் கொலை செய்யுங்கள்னு சொல்லலையே, எங்கே டைலாக்ல எல்லாம் கொலை பண்ணிடுங்கன்னு சொல்லலையே என்று சொல்லுவான். நீ கொலை பண்ணி காட்டுறலடா, யாரையெல்லாம் எப்படிலாம் பழி வாங்கலான்னு காமிக்கிறல்ல, சின்ன பையன் நெஞ்சில் எப்படி போகும்? அப்போ இந்த சினிமாவுக்கு இந்த மாதிரி வன்முறை சினிமாக்களுக்கு தடை போடணும். வன்முறை சினிமாக்களை தடைக்கலைன்னா 9ஆம் வகுப்பு பையன் கொலை பண்ணுவான் ஸ்கூலில் போய் கிளாஸில் போய், அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது.